யூடியூபர் நம்ம பையன் மதன், அவருக்கும் உங்களுக்கு ஏதோ தொடர்பு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன சம்பந்தம்? நம்மளே வந்து எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க, இன்னமும் காயப்படுத்தித்தான் இருக்கிறானுங்க. நான் ஒரு குறிக்கு 300 ரூபாய், நான் தான் ஓப்பனா சொல்றேன், ஒரு குறிக்கு நான் 300 ரூபாய் வாங்குறேன். நான் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்கிறேன், யாரையும் கொள்ளையடிச்சோ யாரையும் ஏமாத்தி நான் சம்பாதிக்கல. என்னை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லு, நான் சூசைட்லாம் அட்டன் பண்றேன், இந்த மாதிரி நம்மளை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. புரியுதுங்களா? நாங்களும் மனுஷன் தான்ல, வாழ விடுங்க எங்களையும். உலகத்துல எவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்குறும் அநியாயம் நடக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழிவும் நடக்கும், இது நிச்சயம். இப்ப நீங்க வந்தீங்கல்ல, இப்ப வரும்போது ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போனாங்க தெரியுமா? அந்த பையனும் மோகினி தான். நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா ரஜினி அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம்மா. வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. இறைவனர்களால நல்லபடியா. கண்டிப்பா, அவர் அருளெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிம்மா, நிறைய விஷயங்கள் பேச போறோம். முதல் கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்க இருக்கிறது, ஒரு திருநங்கையா பிறக்கிறது வரமா சாபமா? நாங்க பிறந்த போது அது சாபம் தான், இப்ப பிறக்கிறது வரம் தான். எதனால அப்படி? என்ன அந்த ஒரு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு வந்துட்டு. இன்னைக்கு நான் படிக்க முடியாத காரணம் அந்த மாதிரி கேலி கிண்டல் அறிகுறிகள், அவ்வளோதான். அன்னைக்கெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலாம் திருநங்கைகளை பார்த்தாலே ஒரு மாதிரி சலிச்சிட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்கு. அந்த நிலை கண்டிப்பா மாறிக்கிட்டே வருது. எல்லா துறையிலும் நாங்களும் அடி எடுத்து வச்சுட்டு வரோம். கூடிய சீக்கிரத்துல கால் பதிக்காத இடத்துல கால் பதிப்போம். அதான் ஒரு இன்டர்வியூல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இன்னுமே வந்து வெளிநாடுகள்ல வந்து திருநங்கைகளை பார்க்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கு, கண்டிப்பா இந்தியால வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அங்க வந்து தேட்டர் வந்து சுதந்திரமா இருக்காங்க. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. இங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் மேலுக்கு வந்தாலே அவங்கள பத்தி இல்லாத பொருளெல்லாம் கழுவி ஊத்துறது இல்லை. இப்போ அதை பத்தி வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து திருநங்கைகளை ஒதுக்குறோம், ஒரு மாதிரி பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய செயல் தான் காரணம். 100க்கு காசு வாங்குறது, அது மாதிரி குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. 100க்கு 10 பேர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்துட்டு யாசம் கேட்கறது கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அவங்க எப்படி வேணாலும் பப்ளிக்கா இருந்துட்டு போகலாம். புரியுதுங்களா? ஆனா நம்ம நாட்டுல வந்துட்டு யாசகம் தான் பழப்பு. ஏன்னு கேளுங்க, ஒரு 10 நாள் வேலை கொடுத்தா 10ஆவது நாள் வந்து அவங்களுடைய கண், அவங்களுடைய பார்வை வேற மாதிரி போகும். நான் எல்லாரையும் தப்பா சொல்ல, புரியுதுங்களா? அதுல சில பேர் இருப்பாங்க. அதனால நாங்க வந்து கண்டிப்பா அந்த இதுல தள்ளப்படுறோம். ஏன்னா இப்ப வந்துட்டு திருநங்கைங்க வந்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு துறையிலையும் போராடி 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 தான் ஜெயிச்சு தான் வாங்குறாங்க. குரூப் 1ல இப்ப ஒரு திருநங்கை ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா? புரியுதுங்களா? டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, வக்கீல் ஆயிருக்காங்க, நீதிபதி ஆயிருக்காங்க, எல்லாத்துலயுமே ஆயிருக்கிறாங்க. ஆனா போராடி போராடி ஜெயிச்சு கோர்ட்டு கேஸ்ன்னு கோர்ட் உத்தரவு கொடுத்த பிறகுதான் அந்த பதவிக்கே கொடுக்குறாங்க. ஏன் அப்படி? ஏன் எங்களுக்கு திறமை இல்லையா? நாங்களும் மனுஷன் தான்ல, வாழ விடுங்க எங்களையும், நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம்ல. போராட்டம் தான். நீங்க வந்து போராடி தான் முன்னேறி வரீங்க, எல்லா துறைகள்லயும் கண்டிப்பா சாதிக்கிறீங்க. ஆனா அதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து இப்ப படிக்கணும். நம்மள ஒதுக்குறாங்களா? நம்ம படிச்சு மேல வந்துட்டா நமக்கு 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தங்க படிச்சு வந்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வேற வழி இல்லாம பாலியல் தொழில் போறவங்க அது வேற. ஆனா அதை விட்டுட்டு ஒரு 2-3 பேர் காசு கொடுக்கல அப்படின்னா உடனே அவங்களை இழிவுபடுத்தி சாபம் விடுறது, அதெல்லாம் துணியை வந்து துணி தூக்கிட்டு அதெல்லாம் பண்ண. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, குடும்பமே ரொம்ப பெருசு, எத்தனையோ மகள்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் சேர்ந்து என்னோட குடும்பத்துல யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் பண்ண விட மாட்டேன். குடும்பம் தந்தனியா இருக்காங்க. நம்மளுடைய குடும்பத்துல திருநங்கைங்களும் இருக்காங்க, பிள்ளைங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்களும் இருக்காங்க, எல்லாம் ஒத்துமை தான். அப்ப சரியான வழிநடத்தல் இருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆமா, கண்டிப்பா. யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது. காயப்படுத்தாலும் கண்டிப்பா நம்ம முன்னேறி வரலாம். நீங்க வந்து அதை சொல்றீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. ஆமா, நான் சொல்றேன் தான், புரியுதுங்களா? 5 ரூபாய் கொடுக்குற இடத்துல புண்ணியம், அப்பா நீ நல்லா இரு சாமி, இன்னொரு 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா என் வயிற்று பழுப்போம் அப்படின்னு கேட்டா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, கொடுக்குற மகராசனங்களும் இருக்கிறாங்க, கொடுக்காத கப்பிங்களும் இருக்கிறாங்க. இல்ல நான் சொல்லல, புரியுதுங்களா? நம்ம எப்படி பேசுவாங்கமோ அப்படி பேசுவோம். அதை விட்டுட்டு துணி தூக்கிட்டு அவங்கள வந்து கொச்சியா பேசிட்டு அவங்களே ஏற்கனவே 1008 வேதனையில் இருப்பாங்க. மேல் கூட நம்ம அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு மாதிரி அதுதான், அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. நம்மளே வந்து எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க, இன்னமும் காயப்படுத்தித்தான் இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? அப்படியே இருக்கும்போது நம்ம மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வழி அதுதான். நீங்க அததான் உங்களோட நம்மள ஒருத்தனை காயப்படுத்துறானா அந்த நிமிஷம் நம்ம காயப்பட்டு வந்துருவோம். ஆனா நம்மள காயப்படுத்தணும் அவன் காலம் ஃபுல்லா காயப்பட்டு தான் இருப்போம். நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துருவோம். என்னுடைய வழி அதுதான், என் பொண்ணுங்களுக்கு சொல்ற வழி
அதுதான் நான். உங்களோட இன்டர்வியூஸ்க்குலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் பாக்குறீங்களா இல்ல இன்டர்வியூ கொடுக்கறது? ஏன் பாக்குறதில்ல, நான் பாக்குறேன். அவன் என்ன பேசுறான், எனக்கு நல்லது போடுறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டது போடுற என் மேல போராமப்பட்டு போறவங்களும் போயிருக்காங்க. பார்க்கும்போது என்ன தோணும்? ஒருத்தர் நம்மள கீழ்த்தரமா பேசுறானோ அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்து வருவேன். இல்ல இது வந்து நியாயமான விமர்சனம் தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து நான் குறி சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க, இங்க ஒரு கோயில் வச்சிருக்கீங்க, நல்ல பக்தியோட இருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா குறி சொல்லியே வந்து காரு வீடு பங்களான்னு வாங்க முடியுமா? எவ்வளவு நகை போட்டிருக்காங்க பாருங்க, குறி சொல்லி இப்படிலாம் சம்பாதிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட 24 வயசுல நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சவோ இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான். இப்போ மீடியாஸ்ல பாக்குறவங்க, யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ரஜினி அம்மா வந்து நகை போட்டு உட்காந்துருக்காங்கன்னு. இங்க என்னுடைய ஊர் மக்களுக்கு தெரியும், என்னுடைய ஏரியா மக்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு காலமா போட்டுட்டு இருக்கேன். 28 வருஷமா குறி சொல்றேன் நானு. இன்னைக்கு நேத்து இந்த நகை எல்லாம் போடல. ஆமா, நான் 20 வருஷமா போட்டுட்டு தான் இருக்கிறேன் நானு. ஒவ்வொன்னா கஷ்டப்பட்டு என்னுடைய சமுதாயத்துல இருந்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு. நான் இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு திருநங்க, நான் சம்பாதம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். உண்மையா இல்லையா? புரியுதுங்களா? நான் இப்படி போட்டும் சம்பாதிக்கலாம், இப்படி கையடிச்சும் சம்பாதிக்கலாம். யார் மனசு என்ன கஷ்டப்படுத்த விரும்ப பேசல, என்ன பேசுறவங்க நான் திருப்பி ரிப்ளை பண்றேன். புரியுதுங்களா? என்ன காயப்படுத்தி நீ என்ன ஆக போகுது? நான் ஒரு குறிக்கு 300 ரூபாய், நான் தான் ஓப்பனா சொல்றேன், ஒரு குறிக்கு நான் 300 ரூபாய் வாங்குறேன். ஒரு பேய் ஓட்டுறதுக்கு 10,000 12,000 நான் வாங்குவேன். புரியுதுங்களா? செய்வன் எடுக்கிறதுக்கு 20,000 வாங்குவேன் நானு. நான் இல்ல நான் சொல்லலையே, நான் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்கிறேன். யாரையும் கொள்ளையடிச்சோ யாரையும் ஏமாத்தி நான் சம்பாதிக்கலையே. நீ என்னை பத்தி போறதுக்கு உனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. புரியுதா? இல்லம்மா, நம்ம வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்துட்டோம், நம்ம 4 பேர் பாக்குறாங்க பொழுது அந்த ஏச்சு பேச்செல்லாம் வரதானே செய்யும். அதுவா நான் தான் ஒரே சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுற அவ்வளவுக்கு நான் வளர்ந்தா வருவேன். என்னைக்கு நான் கோயில் குளத்துக்கு போனா மக்களை என்ன அப்படி சூழ்ந்துக்கிறாங்க, எனக்கு அது போதும். நீ பேசி நான் ஒன்றும் ஆக போறது கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு வர கமெண்ட்ஸையும் பாக்குறேன், எனக்கு வர லைக்ஸையும் நான் பாக்குறேன், என்னை பத்தி பேசுறதையும் பாக்குறேன், அதே நல்லதனமா பேசுறவும் நான் பாக்குறேன். சரிம்மா, நான் இங்க சம்பாரிச்சு எத்தனை பேர் படிக்க வச்சுன்னு இந்த ஏரியாவுக்கு தெரியும். நான் அடுத்து கேட்க வரலான்றேன். ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க நிறைய குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறேன், கண்டிப்பா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேத்துக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. சரி, தனக்கு அப்புறம் பிள்ளைங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க, கொஞ்சம் கூட ஏதோ ஒரு சேரிட்டி. எனக்கு அப்புறம் யாரு? என் கணவர் இருக்கிறாங்க, என் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு திறமை இருக்குது. புரியுதுங்களா? நான் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நான் சேர்த்து வச்சிருவேன். புரியுங்களா? நான் கொடுக்குறத நான் கொடுத்துட்டு தான் போவேன், நான் செய்யறது சரி தான் போவேன். பேசுறவன் பேசித்தான் இருப்பான். நீங்க படிச்ச காலத்துல படிக்க முடியாம கஷ்டப்பட்டேன். ஆமா, நான் பேஜெண்டரா இருக்கும்போது வந்துட்டு நான் படிக்கணும், கிரிமினல் லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை படிக்க விடல. ஸோ அப்ப கிண்டல் கேலி அதிகம். புரியுதுங்களா பேபி? அப்ப நம்ம கிட்ட கூட போக முடியாது யாருக்கிட்டையுமே. இந்த தெருவில் போதும், ஐயோ அந்த அண்ணனுங்க கும்பலா ஒரு 5 பேர் இருந்தாலே நம்மளை பார்த்து எதனா பண்ணிடுவாங்க, நம்ம பயந்துட்டு அந்த பக்கம் போறது. நம்மள ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, உசுன்னு கூப்பிடுறது, 7 ரவுண்ட் கூப்பிடுறது, நம்ம நடந்து போன பின்னாடி தட்டுறது, அந்த வழிகள்லாம் நிறைய. அந்த அளவுக்கு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டே இருந்துச்சு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லி நான் சூசைட்லாம் அட்டென்ட் பண்றேன், இந்த மாதிரி நம்மள பண்ணிருக்காங்களே அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா அந்த வழிதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சது. இன்னைக்கு நான் பிறந்த ஏரியாவிலே, நான் வளர்ந்த ஏரியாவிலே நான் ஆளாகி இன்னைக்கு நான் நின்று இருக்கேன்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், என்னுடைய மக்கள் கொடுத்த எனக்கு வரப்பிரசாதம். அதனால மக்களுக்கு முடிஞ்ச அளவு செய்வோம். என்னால நான் இவ்வளவு செய்யலாம் சொல்ல, என் சக்திக்கு தகுந்தது எனக்கு கடவுள் கொடுக்கறது ஒரு பாகம் நான் கொடுத்துட்டு தான் போறேன். அது இந்த மதத்துக்காரவங்க அந்த மதத்துக்காரவங்க யாரு வந்தாலும் சரி, என்னால முடிஞ்சது குழந்தை பிள்ளைங்களுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ரீசெண்டா வெளிநாட்டுலாம் போயிட்டு வந்தீங்க, மலேசியா, சிங்கப்பூர். நான் பூஜைக்கு தான் போனேன். அதான் நான் கேட்க வந்தேன், ஒரு ரிலாக்ஸேஷனான அதுக்காக ஒரு டூர். அப்படிலாம் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள், மலேசியாவில் இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. பூஜைகள்லாம் அங்க இருக்கக்கூடிய கோயில்ல போய் இல்ல அவங்க வீட்லயே போயிட்டு செஞ்சுட்டு, உடம்பு முடியாதவங்களுக்கு செஞ்சுட்டு நான் இது பண்ணிட்டு வருவேன். ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி ஒரு டூர் மாதிரி அப்படிலாம் கிடையாது. அது நான் ரிலாக்ஸேஷன் பண்ணா கோயிலுக்கு போறதுதான். இங்கதான் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஆமா, மலையனூர் போவேன், சமயபுரம் போவேன், நான் நிறைய கோயிலுக்கு போவேன். இப்போ இந்த 20ஆம் தேதி 22ஆம் தேதி வேளாங்கண்ணி நாகூர்லாம் கிளம்புறேன். போயிட்டு அங்க போயிட்டு மனசார சாமியை கும்பிட்டு வருவேன். மனுஷால்கிட்ட நம்ம கொட்டி தீர்றதோ தெய்வத்துக்கிட்ட கொட்டி தீரலாம். நம்புறவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு எப்படின்னா போட்டோம். என்ன பொறுத்தவரைக்கும் தெய்வம் இருக்கிறாங்க, நான் போய் வேதனை சொல்லுவேன். ஆனா நாத்திகர்கள் நிறைய பேர் வைக்கிற வாதம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா இன்னொரு மனுஷன் தான் வரான். இப்போ உங்க ஏரியாலே யாருக்கும் கஷ்டம், பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு கேக்குறாங்க, நீங்க ஒரு மனுஷன், நீங்க தான் உதவி பண்ணுவீங்க, இதுல தெய்வம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. தெய்வம் இல்லாம எதுவுமே வந்துடல. சரிங்களா? பொழுது போறதும் பொழுது விடியறதும் தெய்வத்தாலதான். சரிங்களா? எல்லாமே 2 தான் இருக்குது. தொடர்கதான ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. பேசுறவங்க பேசுறோம், அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. நமக்கு எல்லாம் தெய்வம் தான், நம்மளுக்கு தெய்வம் தான். சரிங்களா? கல்லானாலும் கையெடுத்து கும்பிடுறது நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு.
இதுதான் உண்மை. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கடினமான வருஷமா தான். நான் தான் 2023 மறுநாள் 2024 பிறந்தோடனே எனக்கு வந்து கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன். அப்பயே வந்து டோக்கியோவில் வந்துட்டு 108 வாட்டி 148 வாட்டி நிலநடுக்கம் வந்துச்சு, இது டெமோன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்களா அங்கங்க அழிவு போர் தொடுக்கணும்னு அதே மாதிரி தொடுத்து தான் இருக்குது. புரியுதுங்களா? உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அக்குறும் அநியாயம் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழிவும் நடக்கும். இது நிச்சயம். இத்தனை ஒரே மட்டும் அழிஞ்சிடாது. விட்டு இந்த இயற்கை பேரிடர்களுக்கு மனிதர்கள் பண்ற தப்பு தான் காரணம். ஆமா, இயற்கை எவ்வளவுதான் பொறுக்கும். ஆனா அப்பாவி மனிதர்கள்லாம் இறந்து போறாங்க. அதுதான் உண்மை. பண்ணவங்க இறந்தா நான் என்ன சொல்ல, சுனாமி வந்துச்சு, எல்லாரும் நல்லவங்க கெட்டவங்க பாச்சு, கடல் பொங்குச்சு. நம்ம இந்து வேதப்படி பார்த்தா கங்காதேவி பொறுக்க முடியாம கடலாலையா வந்து பொங்கி வாரி போட்டு பண்ணு சொல்றாங்க. ஒவ்வொரு மதத்தாரும் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, அது அவங்க ஐதீகம். கொரோனா வந்துச்சு, கொத்து கொத்தா வாரிச்சு, நல்லவங்களையும் வாரிச்சு, கெட்டவனையும் வாரிச்சு, அயோக்கியனையும் வாரிச்சு, திருட்டு பண்ணி வாரிச்சு, கொள்ளக்காரனையும் வாரிச்சு, கொலகாரனையும் வாரிச்சு. புரியுதுங்களா? பாவம் பாவம் தான், அக்குறும் அநியாயம் தான். புரியுதுங்களா? ஒரு கூட்டம் தெய்வம் இருக்குன்னு போகுது, ஒரு கூட்டம் தெய்வமே இல்லைன்னு போகுது. அந்த மாதிரி எவ்வளவோ நடக்குது. புரியுது? இப்ப வங்காளதேசத்தை எடுத்துக்கங்க. பிரதமர் அந்த அம்மா நாட்டை விட்டு எப்படி ஓட விட்டாங்க? இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் எவ்வளவு போர் நடந்து 40,000 மக்கள், அந்த மக்கள் இறந்துருப்பாங்க. அவங்க சொந்த பந்தெல்லாம் எங்க போய் நிற்கும்? புரியுதுங்களா? இப்ப அடுத்த போர் நடக்க போகுது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பக்கம் சண்டை, அதுல எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. இன்னும் போர் போட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும். நம்ம நேர போய் சண்டையை போட முடியும்? கடவுளே இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொடுங்க மக்களை, அவ்வளவுதான். கொத்து கொத்தா வாடுறாங்க. துபாயில வெள்ளம் வந்துச்சு, எப்படி பேரழிவு, இயற்கையோட விழா இல்லாம. இப்போ வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டம். அதுதான் 500 பேர். அதே மாதிரி தமிழ்நாடுக்கும் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வர வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க எதுவும் கணிக்கிறீங்களா இந்த மாதிரி இருக்கும்? நான் இன்ன வரைக்கும் எதுவும் நான் கடவுள்கிட்ட போய் கணிக்கல. சரி, புரியுதுங்களா? நான் கடவுள்கிட்ட வேண்டது எல்லாரையும் காப்பாற்றணும், அவ்வளவுதான். நான் கணிச்சு சொன்னதெல்லாம் போதும். நான் 2023 கடைசியில நியூ இயர் பிறந்தோடனே சொன்னேன். கணிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிடும் இல்லைங்களா என்ன நடக்க போகுது? நம்ம மக்கள் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் தர்மம் பண்ணணும். நீங்க சொன்னீங்களே மனுஷன் தான் மனுஷனுக்கு வந்து உதவி செய்யணும். மனுஷனா கடவுள் ஆசீர்வாதம் பண்ணாதான் அந்த மனுஷன் கூட உதவி செய்ய முடியும். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணா அந்த மனுஷன் கூட உதவி செய்ய முடியாது. இதுதான் உண்மை. ஆனா வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நம்ம நல்முறையில செயல்பட்டு எல்லாருக்கும் உதவி. கண்டிப்பா நபிகள் நாயகம் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு கதவு முன்னா ஒரு கதவு திறக்கணும். ஆண்டவர் மக்களுக்காக பாடுபடலையா, சிலுவையில் அறையப்படலையா அவரை? அந்த மாதிரிதான் மனுஷனா பிறந்த தெய்வமானவங்க அவங்கெல்லாம். அவங்க வழிமுறையில நம்ம வந்தோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா எந்த மாதிரிலாம் அவங்க உடம்புல அறிகுறி இருக்கும் அதெல்லாம் நீங்க நிறைய இடத்துல சொல்லி இருந்தீங்க. ஆமா, வீட்டுல பேய் இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டுல எல்லாம் பேய் இருக்காதுப்பா. இருக்காது. வீட்டுல பேய் இருக்காது. செஞ்சு ஏவி விட்டா அதான் ஏவல் போயிருக்கும். பேய் பிசாசி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி பேய் இருக்குதுன்னா அவங்க வீட்டுல இறங்குறாங்க பாருங்க, சாவுறாங்க, துர்மரணமா சாவுறாங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகி தூக்கு மாட்டி கொளுத்திட்டு சாவுறாங்க பாருங்க, அவங்களுடைய ஆத்மா அந்த வீட்டுல இருக்கும். கண்டிப்பா இருக்கும், 100க்கு 100 இருக்கும். அதுல மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த ஆத்மா வீட்டுல இருக்குது அப்படின்னா வீட்டுல இருக்க மற்ற நபர்களோட ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணாது, தன்னுடைய உருவம் காத்த காட்டும். ஒரு அரிசியில தான் 1000 துண்டு தான் நம்மளுடைய ஆத்மா. ஆத்மா கடவுள்கிட்ட போயிடும். புரியுதுங்களா? இந்த பிரேதாத்மா தான் இந்த மாதிரி அலமோதிட்டு இருக்கு அவங்க ஆயுசு முடிகிற வரைக்கும். இல்லை இப்போ அதுல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இறந்து போறது நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இறந்து போறாங்க, ஆனா நல்லவங்களோட ஆத்மா வெளியே வந்துச்சு, இந்த மாதிரி 4 பேத்துக்கு வந்து நல்லது செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. நல்லவங்க மட்டும் பேய் ஆகுறாங்க, நல்லவங்க ஆத்மா வந்து கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிரும். ஓகே, ஏன்னா இப்போ நல்லவங்களும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அந்த ஆசை அதுக்கு அது நிறைவேறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அது கடவுள் தீர்த்து கொடுப்பாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீ வரும்போது நான் வரும்போது நம்ம அழுதுட்டு வரோம், போகும்போது 4 பேரை அழ வச்சுட்டு போறோம் நம்ம. புரியுதுங்களா? நீ போகும்போது என்ன கொண்டு போற? நீ செய்த பாவம், நீ செய்த புண்ணியம் எடுத்துட்டு போற. நீ செய்த பாவம் நாங்க கேள்வி கேட்கும், நீ செய்த புண்ணியம் உனக்கு பதில் சொல்லும். இதுதான் உண்மை. இல்ல இப்ப இதே மாதிரி வந்து எல்லா ஆத்மாவும் அங்க போகுது அப்படின்னா, நான் பேய்களோட ஆத்மா மட்டும் ஏன் அங்க போக மாட்டேங்குது, இங்க ஏன் அலையுது? இதை ஏன் கடவுள் கண்ட்ரோல்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போன பிறகுதான் நீ செய்த பாவம், நீ செய்த அக்கிரமத்துக்கு இப்படிதான் நீ அலையணும், நீ இப்படிதான் அலையணும் அனுப்பிச்சு விடுறாரு. அப்புறம் என்ன இருக்குது? இல்ல அது வந்து மனிதர்களை வந்து டார்ச்சர் பண்ணது இல்ல, அது நம்ம என்ன யோசிக்கணும்? ஆத்மாக்கள்லாம் மனுஷால் தான் இது பண்ணும். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன் நானு.
ரயில்வே ட்ராக் போகிறோம்ல, காலியான இடத்துல பாருங்க ஆத்மா சுற்றிட்டு இருக்கும். ஓகே. இந்த அடிபட்டு செத்து போதில் அந்த ஆத்மாலாம் சுற்றிட்டா இருக்கும். நார்மலாக நம்ம கண்ணுக்கே தெரியுங்கிறீங்களா? ஆமாம், புரியுதுங்களா? எப்படின்னா வந்துட்டு என்னுடைய மகன் ஒருத்தி அடிபட்டு தான், ட்ரெயினில் அடிபட்டு தான் செத்தான். 3 துண்டாயிட்டான். அவன் நடந்து போகிறக்கு இந்த சேலை திருநங்க தான் மாட்டிக்கிச்சு. அவன் நடந்து போவோம், ட்ரெயின் ஏறிடுச்சு. அந்த நைட்டு கேஎம்ஸில் நாங்கள் போயிட்டு அவளை பிரேத பரிசோதனைக்கு கொடுத்துட்டு நாங்கள் வரோம். நான், எங்கள் பையன், இன்னொருத்தர் 3 பேர் ஏறுறோம். 4வது ஆள் இவ்வளோ மேலே ஏறி வரோம் எங்கள் வீட்டு மேலே. கீழே கொடுத்துன்னு இருக்கும். எங்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் நைட்டே பார்த்துட்டோம் 4வது உருவம் மேலே இருக்குது. இன்றைக்கும் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ காலி பண்ணிட்டேன். கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்கும். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களும் ஓடி இருக்கிறாங்க எந்திரிச்சு. பகல்லே கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஏன்னா அவர் சாகும்போது சலங்க கொலுசு போட்டுருந்தான். அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மோகினி பேய் பற்றி ஒரு இன்டர்வியூல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல, இப்போ வரும்போது ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போனாங்க தெரியுமா? ஆமாம். அந்த பையனும் மோகினி தான். இல்லை, இந்த மோகினி பேயை பற்றி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்த போது நானே கேட்டிருந்தேன். அந்த மோகினி பேய் அப்படிங்கிறது வந்து எதனால வருது, என்ன நடந்து முடிஞ்சா அது போயிடும்? கன்னி பொண்ணு. இப்போ ஒரு வயசு பையன் உங்களுடைய ஆத்மா மேல அது வந்து இறங்கி பிடிச்சிச்சுன்னா உங்களுடைய விந்தெல்லாம் அது உறிஞ்சிடும். அது ஒரு உயிருள்ள மனிதன் கூட எப்படி அந்த உயிர் இல்லாத ஒரு ஆன்மாவால விந்து வெளியேற்ற முடியும்? நீங்க நான் சொல்றதோட அந்த மோகினி பிடிச்சவங்க கிட்ட கேட்டாலே அது சொல்லும். இப்ப நீங்க படுத்து போறீங்கன்னா அது உங்க உடம்பு வந்து அமுக்கும். அமைக்கு தானா வந்துட்டு அந்த கனவுகள், கனவுகளை வேற மாதிரி காமிச்சு அது இது பண்ணும். அதுக்கப்புறம் நாலடியோ ஒல்லியாயிடும். அதுக்குள்ள நம்ம காப்பாற்றி விடணும். அப்போ தொடர்ச்சியா தினமும் இது பண்ணிட்டே இருக்கும். ஆமா, 3 வாட்டி 4 வாட்டி பண்ணும். இப்போ உங்களை மாதிரி யாருக்கிட்டையாவது வந்து அதை விரட்டி அனுப்புற வரைக்கும் அது நம்ம உடம்புல. ஆமா. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வராங்க பேய் ஓட்டுறதுக்காக? பேய் ஓட்டுறதுன்னா டெய்லி வர மாட்டாங்க. செய்வனை வச்சவங்க, கழுப்பு வச்சவங்க, ஏவல் விட்டவங்க, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்துருவாங்க டெய்லி. உடம்பு முடியாது அதை எடுக்கிறது, கை வீங்கி கால் வீங்கி அந்த மாதிரிலாம் வரவும் நாங்கள் எடுப்போம். இல்லை, இப்போ எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வராங்க அந்த செய்வினை, பில்லி சுனி இதெல்லாம் வைக்கிறதுக்கு யாருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நாளைக்கு சாவதால போகிறாங்க. ஆனால் அந்த பாவம் புண்ணியம் அதை பற்றி யோசிக்காம அந்த கெட்ட செயல் படத்துக்காக செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஆனால் ரொம்ப கஷ்டமாக பிடிச்சி நிறைய பேரை கூட வந்து ஒருத்தன் நல்லா இருக்கான்னா கூட பிடிக்க மாட்டேங்குது, அதனால இந்த மாதிரி வச்சு விட்டுறாங்க. இப்போ ஒரு தேர்ஜர் நான் என்னையே வச்சு இது பண்ணலையா? உங்களுக்கே வச்சுட்டாங்களா? உங்களுக்கு தெரியாது, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ விஜய் வேற அரசியலுக்கு வராரு இல்லைங்களா? அவர் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா